Good morning. Okay, today's special onion paratha. So இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெங்காய பராத்தா நம்ம செய்ய போகிறோம். 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து சைட் டிஷ் வந்து பாசிப்பயிர் கிரேவி சமைக்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி சமைக்கிறதுன்னு. தேவையான பொருட்கள் 2 கப்பு ஆல் பர்பஸ் ஃபுல்லா, அதாவது கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கங்க. உப்பு 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பாடி 1 எடுத்துக்கங்க, கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கங்க, வெங்காயம் 1 எடுத்துக்கங்க. சரிங்களா? தண்ணி 2 கப் எடுத்துங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். 2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், குமின் பவுடர் அதாவது சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லி நல்லா கொந்தனது கொஞ்சம் எடுத்துக்கங்க. வெங்காயமும் சில்லி பாடியும் நான் என்ன செய்ய நல்லா சாப் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போ தான் அந்த பதம் தெரியும். இல்லைனாக்கா தண்ணி ரொம்ப வாட்டரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எந்த கப்பில் வந்து மாவு அளந்தீங்களோ, இப்போ நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன், அதே கப்பில் தான் வந்து நம்ம தண்ணியும் எடுக்கணும். அப்போ தான் அந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நீங்கள் மாவு எடுத்து ஊற்றுறப்ப அந்த மாதிரி ஹேரியாக வந்து அப்படியே ஃப்ளோ பண்ணணும் மாவு வந்து. ஸோ ஃபுல் ஃப்ளோ பண்ணிச்சுனாக்கா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் பட்டர் கிடச்சிச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், எல்லாம் கலக்கணும். நம்ம பராத்தாக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணலாம். சட்டியை வந்து முதல் சூடாக்கிங்க. ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க. ஃபயர் வந்து மெதுவாக வச்சுங்க. அனல் வந்து தேவையான அளவு நம்ம அந்த பட்டர் எடுத்து ஊற்றுறோம். அனல் வந்து அடுப்போட அனல் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வச்சுங்க. கீழே நல்லா ட்ரை ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. நல்லா நேரம் பிற்பாடு நம்ம என்ன செய்யறோம், அந்த பராத்தாவை திருப்பி போடுறோம். ஸோ எண்ணெய் தேவைப்பட்டால் ஸ்ப்ரே பண்ணி கொட்டுங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும். 2 சைட்டும் நல்லா வேவர வரைக்கும் நம்ம திருப்பி போடணும். ஸோ இந்த வெஜிடபிளும் பாருங்கள் நல்லா வந்து கிடக்குது. கொரியாண்டர் லீஃபும் அனியனும் போட்டிருந்தோம். நல்லா அழகான கலராக இருக்குது. ஸோ கருப்பாக வந்துருச்சுனாக்கா அந்த மாதிரி நல்லா குக் ஆச்சுன்னு அர்த்தம். போத் சைட் நல்லா வந்த பிற்பாடு நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த பராத்தா செய்வோம். அதே போல் மாவு ஊற்றிக்கணும். எண்ணெய் தேவைப்பட்டால் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா வெஜிடபிள்லாம் போட்டக்கூடாது, குக் பண்ணல, அதனால் அதுக்கு தேவைப்படும் எண்ணெய். ஸோ கீழெலாம் வந்து நல்லா ட்ரை ஆன பிற்பாடு, கலர் மாறின பிற்பாடு திருப்பி போட்டுக்குவோம்.
ஓகே, 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பராத்தாவையும் ஆனியன் பராத்தாவை எடுத்து செஞ்சு வைக்கலாம். இது வந்து நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம கொத்தமல்லி ஆனியன் எல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப ஹெல்த்தி, நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்ப. ஸோ காலையிலே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட் இது. Onion paratha is ready. இப்போ நம்ம பராத்தா சைட் டிஷ் செய்ய போகிறோம். க்ரீன் டால் செய்ய போகிறோம். க்ரீன் டால் சைட் டிஷ் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு போட்டுங்க தாளிக்க. நறுக்கி சேர்ந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலவும் ஊசி மிளகாவும் போட்டிருக்கேன். இது என்ன செய்வோம், கொஞ்சம் குக் ஆகட்டும், அது நிறம் மாறணும். நிறம் மாற ஆரம்பிக்குது, நல்லா ஒரு நிறமாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் என்ன செய்வோம், வெட்டி வச்சுருந்த தக்காளி போடுவோம். போட்டு நல்லா கிண்டி விடுவோம், எல்லா இடத்துலையும் நல்லா குக் ஆகிற வரைக்கும். இப்போ சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு கிண்டுவோம். லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட போட்ட மசாலா வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த க்ரீன் டால் எடுத்து ஊற்றுவோம். இதில் வந்து நான் ஏற்கனவே ஆயில், கார்லிக் அண்ட் சால்ட், turmeric பவுடர் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருந்தேன் க்ரீன் டாலில். ஸோ இதை எடுத்து சைட் டிஷ்ஷை நம்ம செய்கிறோம். ஸோ நல்லா வேக விடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ our side dish is ready. ஸோ நம்மளோட ஆனியன் பராத்தாக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதோட வச்சு நம்ம சாப்பிட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் புது வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Take care. Stay home. Bye bye. Happy cooking. Drop it.